we are given an integer array, okay, and k, return true. இப்போ ஒரு integer array கொடுத்துருக்காங்க, ஒரு integer வேல்யூ கொடுத்துருக்காங்க. return true if there are two distinct integers ij, ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கணும் ij இந்த அரே such that அந்த ஐயில் இருக்கிற வேல்யூவும் ஜேல இருக்கிற வேல்யூவும் சேமாக இருக்கணும். நம்ஸ் ஆஃப் ஐனா ஐயில் இருக்கிற வேல்யூ ஜே இருக்கிற சேமாக இருக்கணும். அப்புறம் அந்த இண்டெக்ஸோட டிஃபரன்ஸ் வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க, இண்டெக்ஸ் அதோட கம்மியாக இருக்கணும். ஸோ இதோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன இப்படி ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகணும், ரைட்? போகும்போது நம்ம ஒரு வேல்யூவை பார்க்குறோன்னா அந்த வேல்யூ ஏற்கனவே வந்திருக்கான்னு தெரியணும். அது மாதிரி தெரிஞ்சால் பார்த்தாது அது எந்த இண்டெக்ஸில் வந்திருக்குன்னு தெரியணும். அப்போ கரண்ட் இண்டெக்ஸ் என்ன, அந்த இண்டெக்ஸ் என்ன, இந்த டிஃபரன்ஸ் வந்து கேவோட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா 2 ரிட்டர்ன் மட்டும் போயிடலாம். அப்படி இல்லைன்னா கடைசியாக ஃபாஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் போயிடணும், அவ்வளோதான். ஸோ சப்போஸ் இங்கே பார்க்குற 1 வந்திருக்கு, 1 0 வந்திருக்கு, 0 வந்து 1ல் வந்திருக்கு, அப்புறம் திருப்பி 1 வருது. 1 வரும்போது எங்கே வந்துருக்கு, 1 இண்டெக்ஸ் 2ல் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து இண்டெக்ஸ் என்ன 0, டிஃபரன்ஸ் வந்து 2, அது இதோட கம்மி கிடையாது. ஓகே, அவள் கன்டினியூ பண்ணுவோம். கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்திருக்குல்ல, இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிடணும். ஓகே, லேட்டஸ்ட் இண்டெக்ஸை நம்ம அப்டேட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1 வந்திருக்கா, இது வந்து இண்டெக்ஸ் 3, ஏற்கனவே வந்துருக்குது, ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் வந்து 2, அப்போ டிஃபரன்ஸ் வந்து 1, இது நம்ம 1 தான், லெஸ் தான் ஈக்குவல் டு 1, அதனால் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இதை தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை நம்ம லாஜிக் யோசிக்கிறது வந்து நம்ம நார்மலாக இப்படி பார்க்கும்போது, இது மாதிரி ஒரு கேள்வி கொடுத்து ப்ரோக்ராமிங்கே இல்லாமல் நம்ம நார்மலாக பண்ணும்போது என்ன பண்ணணும், இதை பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், 1 எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதை வந்து இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணும்போது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது, ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ லெட்ஸ் ஹேவ் அ ஹேஷ் மேப். ஓகே, இதில் வந்து கீயும் இன்டிஜர் தான், வேல்யூவும் இன்டிஜர் தான், ஏன்னா எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு அப்படின்றது. ஹெச் மேப் வெரைட் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப். ரைட், ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இண்டெக்ஸாக போகும். இண்டெக்ஸ் I is equal to 0, I less than nums dot length, right, I plus plus. ஓகே, இப்போ நம்ம ஒரு வேல்யூ பார்க்குறோம். இஃப் ஹேஷ் மேப்பில் அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா ஹேஷ் மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ, இதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, கண்டெய்ன்ஸ் கீ எந்த வேல்யூவு, நம்ம பார்க்குற இண்டெக்ஸ் வேல்யூ அந்த மேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ 1 பார்க்குற ஏற்கனவே 1 இருக்குது, கரெக்டா? ஸோ இப்போ வந்து எந்த இண்டெக்ஸில் நம்ம பார்க்குறோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஏற்கனவே இருக்குதுல்ல, அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது. ஓகே, அப்படி I1 வச்சுக்கிறேன். அது எந்த இண்டெக்ஸில் இருக்கும், அந்த ஹேஷ் மேப் டாட் கெட் ஆஃப் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்தோன்னா வேல்யூவில் என்ன இருக்க போகுது, இண்டெக்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த இண்டெக்ஸ் எடுத்துட்டேன், ரைட்டா? இப்போ இப்போ ரெண்டு இண்டெக்ஸ் ஒரு டிஃபரன்ஸ், அதான சொல்கிறாங்க, இண்டெக்ஸ் 1 மைனஸ் ப்ரீவியஸ் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸோட டிஃபரன்ஸ் இஃப் இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே அப்படியே இருந்தால் நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. அது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா கரெக்ட், இங்கேயே முடிஞ்சிடும். சப்போஸ் நீ எடுத்துட்ட ரிட்டர்ன் ட்ரூ, கரெக்டா, தட்ஸ் ஃபைன். ரைட், இது முடிஞ்சிச்சு. இப்போ சப்போஸ் அந்த கீயே இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அந்த ஹேஷ் மேப்ல போய் அந்த டேட்டாவை போடணும், கரெக்டா? அப்போ ஹெச் மேப் டாட் புட் என்னது, இந்த வேல்யூ எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு அப்படின்றத போட்டுப்பேன், கரெக்ட்? இப்போ சப்போஸ் இந்த லூப் விட்டு வெளியே வருது அப்படின்னா அந்த மாதிரி வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். நீ பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கிற வேல்யூ இந்த ஏற்கனவே அந்த வேல்யூ வரலன்னு அர்த்தம், இல்லைனா டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ்ஸாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் லெஸ்ஸாக இருந்தால் இங்கே நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும், கரெக்டாக? இங்கே வேணால் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம், அது தேவையில்லை, இருந்தாலும் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். I1 minus I, not I1 minus I1. ஓகே,
ஸோ திஸ் இஸ் இட். இப்போ லூப் போட்டு வெளியே வந்தால் you have to return false. Right, that's it, right? ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு ட்ரை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை ரன் பண்ணிடலாம். ஸோ அது உங்களுக்கு நம்ம ஒன்று கிளியராக தெரியும். ட்ரை ரன் எப்படின்னா இதை எடுத்துப்போம். இப்போ I = 0, I 1 வருது. அது மேப்பில் இருக்கா? இல்லை, அது மேப்பில் எதுவுமே இல்லை. இப்போ மேப்பில் போய் என்ன பண்ணுற, 1 எந்த இண்டெக்ஸ் வந்து 0 வருதுன்னு போட்டுடுறேன். 1 0, அப்புறம் I வந்து 1 ஆகும். ஸோ இப்போ வேல்யூ வந்து பார்க்குற மேப்பில் இருக்கா? இல்லை, இது வந்து 1ல் இருக்குன்னு போட்டுடுறேன். அடுத்தது போகிற, இப்போ 1 வருது, மேப்பில் 1 இருக்கா? இருக்குன்னா அந்த வேல்யூ எடுக்கிற வேல்யூ என்ன வருது? 0. இப்போ you have to do I minus I1. I தானே கரண்ட் இண்டெக்ஸு, கரண்ட் இண்டெக்ஸ் தானே அதிகமாக இருக்கும். இதுதான் ட்ரை ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐன்றது என்ன? இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் என்ன? 2. ஸோ 2 minus 0 which is 2 less than or equal to k-வா? இல்லை அப்படின்னா வெளியே வந்துடுற. இதுவும் ஃபால்ஸ். அப்போ என்ன பண்ணுற, இந்த இக்னாலிஸ் வந்து வெளியே வந்துட்டு இப்போ இது டேட்டா போடுறேன். ஏன்னா டேட்டா 1 வந்து இண்டெக்ஸ் 2ல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே 1 0 வந்திருக்கா, இண்டெக்ஸ் 2 வந்து இது ஓவர் ரைட் ஆகிடும். இப்போ அடுத்தது போகிற, இப்போ ஏற்கனவே 1 வந்திருக்கா? கரெக்ட், கண்டென்ட்ஸ்க்கே 1 இருக்குது. இப்போ கெட் இண்டெக்ஸ் கெட் பண்ணுறேன். கெட் என்ன பண்ணுவோம், என்ன வரும்? ஏற்கனவே வந்திருக்கா? வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? 2ல் வந்திருக்கு. இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் என்ன? 3. 3 minus 2 என்ன? 1. That's less than or equal to 1? Yes, true return பண்ணிடணும். Correct. So this is what is dry run. Let's see how much test case is passing. Okay, cannot find symbol nums. நம்முக்கு பதிலாக நம்ஸ் போட்டுருக்கணும். Okay, then submit and see. இது ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா we are just going through this. இதுதான் ஒரு அட்வான்டேஜ், ரைட்? நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணுறதுனால டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n. ஒரு தடவை தான் லூப் அடிக்கிறோம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ்ட். ஒரு தடவை தான் லூப் அடிக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பரையும் எடுத்துக்கணும். ஒரு நம்பரையும் எடுத்துகிட்டு அந்த நம்பர் திருப்பி வந்துருக்குதா அப்படின்னு இங்கே லூப் அடிக்கணும். லூப் அடிச்சு அந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு செக் பண்ணணும். அப்புறம் இந்த நம்பரை எடுத்துட்டா திருப்பி இதுக்கு லூப் அடிக்கணும். ஏற்கனவே அந்த 2 வந்திருக்கா? அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? அது கேவிட லெஸ்ஸா? இப்போ அந்த ஹேஷ் மேப் இல்லாமல் பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் n² ஆகிடும். ஹேஷ் மேப் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே என்ன நம்பர் வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். அது இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோம். அது நம்ம திருப்பி லூப் அடிக்க தேவையில்லை. ஸோ இது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் n, டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் n.